சென்னையின் பல இடங்களில் விற்கப்பட்ட தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை மாநகராட்சி மற்றும் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பொது இடங்களில் சிகரெட் பிடிப்பவர்கள், கல்வி நிலையம் அருகே புகையிலை பொருட்கள் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சென்னையில் வியாசர்பாடி, தண்டையார்பேட்டை, தியாகராய நகர் உள்ளிட்ட பல இடங்களில் இன்று மாநகராட்சி மற்றும் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் புகையிலை விற்பனை செய்யும் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் பல கடைகளில் வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்ததோடு அவர்களுக்கு 500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. எல்லா சென்னை மாநகராட்சியில் உள்ள எல்லா ஏரியாலையும் கோர்ட் ஆர்டர் இருக்கனால ஸ்கூலு, காலேஜ், கோயில் இது பக்கத்தில் இருக்கிற எல்லா கடைகள்லையும் அந்த டொபாக்கோ ரைடு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்ய சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாம் பறிமுதல் செஞ்சுட்டு வரோம். மேலும் அந்த கடையில மறுபடியும் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபாய் அபராதம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நடவடிக்கை தொடர்ந்து கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி ஃபுல்லா தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும் ரெகுலரா.